தமிழே, சொல்லுங்கக்கா. உன்னை முதலாளி வர சொன்னாரு. முதலாளியா? வாமா. இதோ உடனே வரேன்க்கா. அண்ணே வாங்கம்மா. வந்துட்டாங்க. அண்ணே, நீங்க வர சொன்னதா சொன்னாங்க அண்ணே. ஆமாம்மா, நான் தான் உங்களை கூட்டி வர சொன்னேன். காலையில அது ரொம்ப அவசரம் போல இருக்குமா, அதனால தான் நீ கிளம்பி போயிருப்பன்னு அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இதுக்கப்புறம் நீ அது மாதிரி நடந்து கூடாதும்மா, சரியா? கண்டிப்பாண்ணே, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது. சரிம்மா, நானு காலையில அது வேற ஏதோ ஒரு கோவத்துல இருந்தம்மா, அதான் அப்படி பேசிட்டேன். எதுவும் மனசெல்லாம் வச்சுக்காதம்மா. அதே பிபி மாத்திரை வேற போடலையா, அதான் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுமா. நீ போமா, போய் வேலையை பாருமா. ரொம்ப நன்றிண்ணே. இனிமே என்ன செய்ய போறோம்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு மறுபடியும் வேலை கொடுத்தது ரொம்ப சந்தோஷண்ணே. இதை நான் மறக்கவே மாட்டேன். சரிம்மா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுமா. நீ போய் வேலையை பாருமா. சரிங்கண்ணே. போமா, போய் வேலையை பாருமா. அக்கா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்கக்கா. பாத்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? 2 காஃபி 2 வடை. சரி, இதோ கொண்டு வரேன். சரிம்மா. இந்தாங்க. சரிம்மா. சரி, இந்தாங்க. இந்தாங்கண்ணே. ஹேய், நில்லடி. என்னடி அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி நழுவிட்டு போற? நழுவிட்டு போறேனா? நான் எங்க உங்களை பார்த்து நழுவிட்டு போகணும்? எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. நான் சீக்கிரம் போய் படிச்சுட்டு தூங்கணும். எங்க 2 பேரையும் கொட்டைகளை வச்சு பார்க்கறதுக்கு உனக்கு அப்படியே குளு குளுன்னு இருக்குமே. மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புனது நீதானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி முதல்ல இந்த கொட்டகையில அனுப்பி வச்சது நான் தான். இத்தனை நாள் அந்த வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படா அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்க. சமயம் பார்த்து எங்களை இந்த கொட்டகையில அனுப்பி பழிய தீர்த்துக்கிட்டல.